ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் 3 நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்தார். டெல்லியில் இன்று அவர் பிரதமர் மோடியை சந்தித்தார். பின்னர் இந்தியா ஐரோப்பா ஒன்றியத்துக்கு இடையிலான உறவுகள் குறித்த உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் இருவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மோடியும் உர்சுலா வோன் டெர் லெயனும் கூட்டாக பேட்டியளித்தனர். பிரதமர் மோடி கூறியதாவது: இந்தியா ஐரோப்பியா ஒன்றியம் இடையே 20 ஆண்டுக்கும் மேலான உறவு உள்ளது. பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். இருதரப்புக்கும் நன்மை தரும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தத்தில் பணியாற்ற இருக்கிறோம். அது குறித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என நம்புகிறோம். இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை மேலும் வளர்க்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த வழித்தடம் நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை உருவாக்கும் என நம்புகிறேன். பாதுகாப்பு விஷயங்களில் அதிகரிக்கும் ஒத்துழைப்பானது பரஸ்பர நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்து முன்னேறுவோம் என பிரதமர் மோடி கூறினார். फ्रेंड्स, रक्षा और सुरक्षा से जुड़े मुद्दों पर हमारा बढ़ता सहयोग आपसी विश्वास का प्रतीक है. साइबर सिक्योरिटी, मैरीटाइम सुरक्षा और काउंटर टेररिज्म पर हम सहयोग के लिए आगे बढ़ेंगे. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் கூறியதாவது: இந்தியா ஐரோப்பிய யூனியன் நல்லுறவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். இந்தியா எங்களுக்கு ஒத்த சிந்தனை கொண்ட நண்பர். ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகள். பரஸ்பரம் பொருளாதார வளர்ச்சிக்கு இருவரும் இணைந்து செயல்படுவோம். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா ஐரோப்பாவின் சிறந்த தோழமை நாடாக இருக்கிறது. பாரிஸில் நடந்த AI உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, AI மனித குலத்துக்கான மென்பொருளை எழுதுகிறது என்று சொன்னார். அது மிகவும் சரி. ஐரோப்பாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டுவர உந்து சக்தியாக AI தொழில்நுட்பம் இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இயற்கை ஆபத்துகள், காலநிலை மாற்றம், உயிரி தகவலியல் துறைகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். இந்தியாவில் அடுத்து நடக்கும் AI தொழில்நுட்ப உச்சி மாநாடு பெரும் வெற்றிகரமாக அமையும் என உர்சுலா வோன் டெர் லெயன் கூறினார்.